எலுமிச்சை பழம் தலையை சுற்றி உடலை சுற்றி எப்படி கண் திருஷ்டி நீக்குவது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் போட போகிறேன். எலுமிச்சை பழம் நல்ல பழமாக எடுத்துக்கோங்க, நல்ல பழமாக வாங்கிக்கோங்க. இதில் நிறைய மேல் தோலில் புள்ளி புள்ளியாக இருக்கக்கூடாது. நல்ல சுத்தமான எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி திருஷ்டி சுற்றுறது தான் நீங்கள் தேங்காயிலையும் திருஷ்டி சுற்றலாம், மிளகு உப்புலையும் திருஷ்டி சுற்றலாம், வரமிளகா என்று சொல்லக்கூடிய காய்ந்த மிளகாயிலையும் திருஷ்டி சுற்றலாம். திருஷ்டி சுற்றுவது என்பது மிக மிக முக்கியமானது. திருஷ்டி சுற்றி திருஷ்டி கழிப்பது, கண் திருஷ்டி நீக்குவது, கண் திருஷ்டி கழிப்பது, இது ரொம்ப ரொம்ப இந்திய கலாச்சாரத்தில் முக்கியமானது. இது செஞ்சால் நம்மளுக்கு உள்ள பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகள், கண் திருஷ்டி, பொறாமை, மற்றவர்களுடைய பொறாமை, மற்றவர்களுடைய ஓம்பல், ஏம்பல் இதெல்லாம் நீங்கிவிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் எலுமிச்சை பழம் வைத்தும் செய்யலாம், தேங்காய் வைத்தும் செய்யலாம். தேங்காய் வைத்து தலையை சுற்றி, உடலை சுற்றி, கண்ணை சுற்றி, இந்த தைராய்டு என்று சொல்லக்கூடிய இந்த தொண்டை பகுதியையும் சுற்றி, மர்ம உறுப்புகளையும் சுற்றி, இந்த மாதிரி ஒவ்வொரு உடம்புலையும் டச் ஆகணும். பூசணிக்காய் வைத்தும் செய்யலாம். உடம்பில் அந்த ஸ்கின் மீது, உடம்பில் அந்த சக்கரங்கள் மீது டச் ஆகும்போது தான் உண்மையிலே நம்ம மேலே இருக்கிற, நம்ம முகத்தில் இருக்கிற, நம்ம உடலில் இருக்கிற அனைத்து திருஷ்டிகளும் இந்த எலுமிச்சம்பழம் மீது ஏறி, அல்லது சிதறு தேங்காய், விடலை தேங்காய் என்று சொல்லக்கூடிய அந்த தேங்காயின் மீது ஏறி, அல்லது பூசணிக்காய் என்று சொல்லக்கூடிய அந்த பூசணிக்காய் மீது ஏறி, அந்த மிளகு, உப்பு, கல்லுப்பு, வரமிளகாய் போன்ற பொருட்கள் மீது ஏறி, பிறகு அதை நாம் 3 தடவை தூ என்று துப்பி வெளியே எறிந்து விடுகிறோம். அப்படி செய்துவிட்டால் கண் திருஷ்டி, ஓம்பல், ஏம்பல் அனைத்தும் சாம்பலாகிவிடும். நாம் தூர எறிந்து விடலாம். ஸோ இது யூடியூப்பில் நிறைய பார்த்தேன், இல்லை சரியாக இல்லை, யாரும் ஒழுங்காக செஞ்சு காமிக்கலை. அதனால தான் நானே இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி சுற்றுறேன் பாருங்கள். 3 முறை சுற்றினா போதும். 1 2 3 3 முறை சுற்றினா போதும். இந்த இடத்துல